பாப்பா நீயும் ஊருக்கு வாவேன். ஓட்டு போடலன்னா என்ன, வாய் அம்மா எல்லாம் பாத்துட்டு வரலாம்ல. அம்மா சொல்லிட்டே இருக்குது நீ வரமாட்டேங்கிறன்னு. நீயும் வா, எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். இல்லண்ணா, நான் கூட வரல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் ஆபீஸ் வரைக்கும் போகணும். என்ன பாப்பா, நீயும் வாவேன். இன்னைக்கு லீவு தானே உனக்கு? கம்பெனி எல்லாம் இன்னைக்கு லீவு தானே சொன்னாங்க. ஆபீஸ் லீவு தானா? கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நான் வீட்ல இருந்து பண்ணணும். வீட்ல இருந்து பண்ணா நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்குது. சரி, அதனால ஆபீஸ்லயே போய் ஒர்க் பண்ணலாம்னு இருக்கேன். எங்க சார் 2 பேரும் வருவேன் இருக்காங்க. நானும் போயிட்டு ஒர்க்க முடிச்சிட்டேன்னா சீக்கிரமா வந்துடலாம்ல. அதான் நான் ஆபீஸ் போறேன். அப்படியா பாப்பா? சரி, பாத்துரு. காயெல்லாம் இருக்குதா, இல்ல வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போவா? தண்ணி எல்லாம் இருக்குதா, இல்ல கேன் வாங்கிட்டு வந்துருவா? எல்லாம் இருக்குதுண்ணா, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்து பத்திரமா போயிட்டு வா. நித்யா மேடம், திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? மேடம். என்னடி? எடுத்து வச்சிட்டேன். பேக்க பார்த்தா 1 வாரம் கழிச்சுதான் வரும் போலயே. உடனே இந்த பேக் வர மாதிரி தெரியல. இல்லடி, வந்துருவேன். ஆபீஸ்ல லீவ் சொல்லல, வந்துருவேன். பாப்பா டைம் ஆயிடுச்சு, அப்ப நான் போறேன். நீ பாத்துரு, எதுவா இருந்தாலும் கால் பண்ணு. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. நைட்ல ரொம்ப நேரம் வெளியில இருக்காத. இல்லண்ணா, நான் போய் கொஞ்சம் வேலை இருக்குது. அதை முடிச்சிட்டு உடனே வந்துருவேன். சீக்கிரமா வந்துரு பாப்பா. இன்னைக்கு தேர்தல்ல ரொம்ப கூட்டமா இருக்கும். எல்லாரும் வண்டியில அங்க இங்கே போயிட்டு இருப்பாங்க. நீ வேலையை முடிச்சிட்டு கம்பெனில இருந்து சீக்கிரமா வந்துரு. வந்துட்டு எனக்கு போன் பண்ணு, நான் அம்மா கிட்ட குடுக்குறேன். அம்மா கிட்ட பேசு. சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்து போயிட்டு வா. ஓட்டர் ஐடி எல்லாம் எடுத்து வச்சிட்டியாடி நித்யா? எடுத்து வச்சிட்டேன்டி, எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஊர்ல போய் அங்கேயே தங்கிடாதடி, வந்துரு சீக்கிரமா. நீ இல்லைன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். நீ பாத்துக்கிறடி, கதெல்லாம் நல்லா லாக் பண்ணிடு. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு தூங்கு. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. ரொம்ப நேரம் வெளியில இருக்காத. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. நம்ம ஊர்ல உனக்கு தான் தெரியும்ல, டவரே கிடைக்காது ஒழுங்கா. கால் கூட பேச முடியுமா என்னன்னு தெரியல. நீ வாட்ஸ்அப் பண்ணேன்னா நான் பார்த்து ரிப்ளை பண்றேன். உனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணு. சரி, நான் பண்றேன். நீங்க 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. நித்யா, ஹாப்பி ஜர்னி. செகண்ட் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க பாரு, அதை செக் பண்ணு. மெயில் சப்போர்ட்னு இருக்குது பாரு, அதை ஓபன் பண்ணு. இந்த கிளைண்ட்டுக்கு நிறைய மெயில் ஐடி இருக்கும்னு நினைக்கிறேன் டி. இவங்க அவங்களோட எம்ப்ளாயிஸ் மெயில் ஐடி பிளஸ் கிளைண்ட் மெயில் ஐடி ரெண்டும் கம்பைனா வச்சிருக்காங்க. அப்ப உங்களுக்கு மெயில் சர்வர் தான் ப்ரொவைட் பண்ணணும். அப்ப நீ ஒன்று பண்ணு, லினக்ஸ்க்கு கொட்டேஷன் அனுப்பிச்சிடு. சர்வர் டீம்ல எவ்வளவு மெயில்ஸ் வேணும்னு அனலைஸ் பண்ண சொல்லு. பல்க் மெயிலா இருந்தாலும் பண்ணிடலாம், சர்வர் மெயிலா இருந்தாலும் பண்ணிடலாம். மெயில் அனுப்பிச்சிட்டு கிளைண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. சரிடா, ஆனா கொட்டேஷன் ரொம்ப கம்மியா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பாத்துக்கலாம் டி, நம்ம கூட நம்ம அனுப்புவோம். அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்கன்னு பாப்போம். அதுக்காக நம்ம கொட்டேஷன் அனுப்பாம இருக்க கூடாதுல்ல. அவங்க ரிப்ளை எப்படி மூவ் பண்றாங்கன்னு பாக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கேத்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். சரிடா, நான் ஃப்ரெண்டுக்குள்ள அனுப்பிச்சறேன். விக்கி கேபின்ல இருக்கா? இல்லடா, அவன் கேம்பஸ் போயிட்டான். ரெக்ரூட்மெண்ட்க்கு போயிருக்கான்டா. குயின் மேரிஸ் போயிருக்கான். அங்க ஏதோ ஆல்ரெடி கேம்பஸ் நடந்துருக்குது போல. சோ ஷெட்யூலும் லேட்டா பண்றேன்னு சொல்லிருக்காங்களாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. ஆமா, நேத்து நீ நம்ம காலேஜ் பண்ணல, எப்படி இருக்குது காலேஜ்லாம்? மாறி இருக்குதா, அப்படியே தான் இருக்கா? நம்ம காலேஜா? நம்ம காலேஜ்ல அதே 4 மரம் தான் இருக்குது. என்ன மரத்துல கொஞ்சம் பூவும் காயும் காய்ச்சிருக்குது. ஏய், என்னடா மேம்ல பாத்தியா? கீதா மேம் பாத்தியா? சுந்தரி மேம்ல பாத்தியா? கீதா மேம் நேத்தி பாக்கலடி, அது வரல போல சோடாபுட்டி. சுந்தரி தான் பார்த்தேன், சிரிச்சுது, நானும் சிரிச்சேன். அது ஏதோ அந்த பக்கம் கதிரேசன் சார் போயிட்டு இருந்தாரா, அவர் பின்னாடியே ஓடிடுச்சது. அட்மிஷன் போட்டாச்சா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? போட்டாச்சுடி, இந்த இயர் அகாடமிக்ல அவ ஜாயின் பண்றா. என்ன சொன்னா ஜனனி? அவளுக்கு பிடிச்சிருக்கா நம்ம காலேஜ்லாம்? காலேஜ்லாம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றா. ஆனா கோயடா இருக்குதுன்னு கொஞ்சம் ஃபீல் பண்றா. உமன்ஸ் காலேஜ்ல தானே படிச்சா, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சிருக்கா. உமன்ஸ் காலேஜ்ல யூஜி பண்ணிருக்கா. அது கொஞ்சம் பயப்படுறா, ராகிங்லாம் பண்ணுவாங்களோன்னு. அச்சச்சோ, பயப்படுறாளா? ஆஹா, நம்ம காலேஜ் கொஞ்சம் மோசமால இருக்கும். அதுலயும் போன வருஷம் செட்டெல்லாம் பசங்க எல்லாம் ரொம்ப வாழாச்சே. சம்மாராத்தான் கேள்விப்பட்டேன். பொண்ணுங்க துப்பட்டா போடாம போனா வேஸ்டி அவுத்தாடி கொடுக்கணும்னு கேக்குறானுங்களாம். பிரியா சொல்லிட்டு இருந்தா அன்னைக்கு. இவ வேற பயப்படுவாங்களையே. இவ அவனுங்களுக்கு பயப்படுறா, ஆனா அவனுங்கெல்லாம் எனக்கு பயப்படுவானுங்கல்ல. பாத்துக்கலாம். என்னமோடா, நம்ம செட்டு மாதிரி எந்த செட்டும் இல்லையா? அவ சொல்லிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் இயர்ல ஃப்ரெண்டா இருக்காங்களாம், செகண்ட் இயர்லயே எல்லாருமே எடுத்துக்கிறாங்களாம். நீங்க தாண்டி சூப்பர் செட்டுன்னு சொல்லிட்டே இருப்பாவ. செம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்க, காலேஜும் ஒண்ணு ஆபீஸும் ஒண்ணு, எப்படி இவ்வளவு நாள் கண்டினியூ பண்றீங்கன்னு சொல்லிட்டே இருப்பா. ரொம்ப பெரிய விஷயம் இல்ல ராம். நம்ம நினைச்சு பாக்கல, நம்ம எல்லாம் ஒண்ணா ஒர்க் பண்ணுவோம், இவ்வளவு சப்போர்ட்டிவா எல்லாரும் இருப்போம்னு நினைச்சு கூட பாக்கல. நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நம்ம கெரியர் பத்தி நிறைய யோசிச்சதே இல்ல. ஆனா
கெரியரும் நல்லா சக்சஸ் பண்ணிட்டோம். அதுவும் கம்பெனினா ஜாயின் டுகெதரா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்லடா. என்ன ஒண்ணு, ஸ்வேதாவை மிஸ் பண்றோம். அவன் நம்ம கூட இல்ல, சென்னையிலயும் இல்ல, ஆபீஸ்லயும் இல்ல. ஸ்வேதா எப்படி இருக்கா? பேசுறியா? டச்ல இருக்காளா? நல்லா இருக்காடா. நேத்து கூட கால் பண்ணிருந்தா. இன்னும் ஒரு வருஷம் ஸ்டடீஸ் இருக்குதா அவளுக்கு. அங்க எல்லாம் ரொம்ப குளிரா இருக்குதா. அவளுக்கு கிளைமேட் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா. உன் நம்பர் அவளுக்கு தெரியாதா? உனக்கு கால் பண்றதுல இல்லடி, நான் பேசி ரொம்ப நாளாச்சு. அது நம்பர் மாத்திட்டான்னு நினைக்கிறேன். உம், நான் பேசி ரொம்ப நாளாச்சு. அப்படியாடா? உன்னை ரொம்ப கேட்டா. நம்ம ஆபீஸோட போட்டோ எல்லாம் பாக்கணும்னு சொன்னா. நீ ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கேன்னு சொன்ன. ரொம்ப சந்தோஷப்பட்டாடா. நம்மள எல்லாம் பாக்கணும்னு சொன்னா. வீடியோ கால் வர சொன்னா. உன்னை பாக்கணும்னு சொன்னா. நீதான் இல்லையே, நீ காலேஜ் போயிட்டேன்னு சொன்ன. அதுக்கப்புறம் நம்ம ஆபீஸோட போட்டோ எல்லாம் கேட்டிருந்தா. அப்புறம் நான் கேபின்ல வீடியோ எடுத்து அவளுக்கு அனுப்பிச்சு வச்சேன். நம்மள எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருப்பாடா. அவளுக்கு நம்ம ஆபீஸ நம்மள எல்லாம் பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது போல. நம்மளாம் ஒன்னா இருக்கிறோம்ல, அவங்க தனியா இருக்கிறான்னு அவ டைரக்டா பாக்கணும்னு ரொம்ப கேட்டுட்டே இருந்தா. எப்போ கால் பண்ணா? நேத்து இந்த டைம் இருக்கும்டா. இந்த டைம்க்கு தான் கால் பண்ணா. ஆமா, நான் லஞ்சுக்கு கிளம்பிட்டு இருந்தேன், அப்பதான் கால் பண்ணா. நீ அப்போ காலேஜ்ல இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நேத்து அவளுக்கு லீவா, அதனால கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா. நம்ம ஆபீஸ் ஓபன் பண்ணப்ப எடுத்தோம் இல்லையா வீடியோ, அந்த வீடியோ போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சேன் அவளுக்கு. அவளுக்கு ஒரே சந்தோஷம். நான் எனக்கு ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருப்பேன்டி அப்படிங்கிறா. ஜன்னி கூட எப்படி இருக்கான்னு கேட்டா. அவ நம்மள எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றாடா. ஜன்னி, ஜன்னி, ஏய் எவ்வளவு நேரம் உனக்கு கூப்பிடுறேன்? நீ ஓட்டு போட போகலையா? உன்கிட்ட தான் கேக்குறேன். இப்ப எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு இப்போ? நீ ஓட்டு போட போகலையான்னு கேட்டேன். பதில் சொல்லு. இன்னைக்கு தானே ஓட்டு. நான் போகல, இங்க இருக்கிறேன்னா போகலன்னு தானே அர்த்தம். இது எப்படி நீ கேள்வியா கேக்குற? இப்ப எதுக்கு நீ ரொம்ப இப்படி பேசுற? என் மேல கோவமா இருக்கியோ? நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும்? நான் யாரு உனக்கு? நீ யாரு எனக்கு? தெரியாதவங்க கிட்ட நான் எதுக்கு கோவப்படணும்? நான் உன் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். நம்ம டெய்லி பாக்குறோம். நம்ம டெய்லி ஆபீஸ் ரிலேட்டடா பேசிதான் ஆகணும். நீ இப்படி பண்ணீனா எப்படி எப்படி? ஆபீஸ் ரிலேட்டடா என்ன பேசணுமோ அதை பேசு. நான் நீ வாங்கி கொடுத்த போனை வாங்கிக்கலன்னு கோவமா இருக்கிற அதானே? நீ ஏன் இப்படி மாறின? முன்னெல்லாம் இப்படி இருக்க மாட்ட. நான் சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கணும் உனக்கு தெரியாதா? அது நீ எப்பயுமே அடுத்தவங்க இடத்துல இருந்து தான் யோசிப்ப. அதுதான் ப்ராப்ளம சால்வ் பண்ணணும்னு சொல்லுவ. இப்ப மட்டும் ஏன் நீ உன்னோட சுச்சுவேஷன் மட்டும் யோசிக்கிற? எனக்கு அது ரொம்ப காஸ்ட்லியா தெரிஞ்சுது. அதோட எனக்கு நானே தான் என்னோட உழைப்புல தான் நான் ஐபோன் வாங்கணும்னு இருக்கிறேன். நான் அதை தான் ட்ரீமா வச்சிருக்கிறேன். நீயே வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்டா அது எனக்கு ஏதோ ஒரு ஒரு மாதிரி இருக்குது. அதை யூஸ் பண்றதுல எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருமானோ எனக்கு தெரியல. புரிஞ்சுக்கோ, நான் ரொம்ப நாளா நான் தான் பணம் சேர்த்து வச்சு ஐபோன் வாங்கணும்னு இருக்கிறேன். ஐபோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நானே தான் என்னோட சொந்த காசுல வாங்கணும்னு நான் நிறைய நாள் கனவு நிறைய நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அதை நீ கொடுத்ததுதான் எனக்கு பிடிக்கல. நீ வேற என்ன கொடுத்திருந்தாலும் நான் வாங்கியிருப்பேன். ஆனா கொஞ்சம் காசு கம்மியா. நீ சொல்றதுக்கு மீனிங்கே இல்லாம இருக்குது. என்ன கொடுத்திருந்தாலும் வாங்கிப்பேன். அப்ப ஏன் மணி பாக்குற? நீ மணி பத்தியே அதுல இன்ட்ரோல் பண்ற? சரி, வேற ஏதாவது எனக்கு வாங்கி கொடு, வாங்கிக்கிறேன். எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க பிடிக்கல. உனக்கு அந்த போனை கூட கொடுக்க பிடிக்கல. நான் இனிமே தரமாட்டேன். வேற ஏதாவது வாங்கி கொடு. எனக்கு ஒரு ஒரு 100 ருபீஸ்க்கு பென் வாங்கி கொடு. எனக்கு எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அது நீ வாங்கி கொடுத்த பெண்ணா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா எழுதுவேனா. எனக்கு பென் வாங்கி தரியா? நான் இனிமே எதுவுமே உனக்கு வாங்கி கொடுக்க தயாரா இல்ல. எதை பத்தியும் என்கிட்ட பேசாத. சரி, பேசல. நீ ஓட்டு போட போகலையா? இன்னைக்கு உனக்கு ஒர்க் இருக்குதா? ஆமா, கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அத நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிருக்கேன். ஆபீஸ்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க? 15 பேர் இருக்கும். அட்மின்ல, அக்கௌண்ட்ஸ்ல, டெவலப்மெண்ட் டீம்ல கூட ஆளை பார்த்தேன். இருக்கும், வந்திருக்காங்க நிறைய பேரு.
உன் மனச நான் ஏதாவது கஷ்டப்பட்டிருந்தேன்னா சாரி. நான் மொபைல் வாங்கிட்டேன், ரெட்மி. வேற சிம் வாங்கியிருக்க. உனக்கு நம்பர் அனுப்பவா? வேற சிம் வாங்கிருக்கியா? அப்போ அதுல கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்காதுல்ல? கான்டாக்ட்ஸ் எதுவும் இல்ல, முக்கியமான கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அம்மாவோடது அக்காவோடதெல்லாம் ஞாபகத்துல இருக்குது, உன்னோடதும் ஞாபகத்துல இருக்குது. போதும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கலெக்ட் ஆயிடும். உன் மொபைல் தொலைஞ்சப்ப நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அப்போ அவரு உன்னோட ஆதார் ப்ரூஃபும் ஐடி ப்ரூஃபும் வாங்கி தர சொன்னாங்க. அவங்களுக்கு யாரோ நெட்வொர்க்கிங்ல ஃப்ரெண்ட் இருக்காங்களாம். நீ உன்னோட ப்ரூஃப் கொடுத்தேன்னா அவங்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொன்னாங்க. உன் ப்ரூஃப் என்ன தரியா? நான் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து உனக்கு உன்னோட ஓல்ட் கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து தர சொல்றேன். கான்டாக்ட்ஸா? இல்ல, இருக்கட்டும், நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எங்க அக்கா கிட்ட கொஞ்சம் நம்பர் கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உன் ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸியா இருப்பாங்கல்ல, அவருக்கு பிசினஸ்ல நிறைய ஒர்க் இருக்கும். அதுல என்னோட ஒர்க்கும் எதுக்கு அவர் பார்க்கணும்? நான் பாத்துக்கிறேன், பரவாயில்ல. டேய் நில்லுடா. ஏ கை காட்டு. ரொம்ப வலிக்குது, ஏ ரொம்ப அடிபட்டிருக்குப்பா. ரொம்ப வலிக்குது. முட்டிலாம் அடிபட்டிருக்கு, கை வலிக்குது. ஏ வா டாக்டர்கிட்ட போலாம், ஹாஸ்பிட்டல் போலாம். வா வாப்பா, வா ஹாஸ்பிட்டல் போலாம். நான் ஷாம் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஆட்டோ கூப்பிடவா? ஆட்டோல போயிடலாம். ரொம்ப அடி பலமா பட்டிருக்குப்பா. வா போலாம். நான் உன் கூட வர்றேன். இல்ல, நீ ஆபீஸ் போயிடு, நீ ஒர்க் பாரு, நான் பாத்துக்கிறேன். என்ன பேசுற நீ? நீ எப்படி தனியா போவ? இவ்ளோ காயம். நானும் வரேன். நீ எப்படி தனியா ஹாஸ்பிட்டல் போவ? நான் சாம் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. எமர்ஜென்சினால தானே நான் உன் கூட வர்றேன். அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. நான் வீட்டுக்கு போய் கூட நான் வேலையை முடிச்சிடறேன். இல்ல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல லூசாடா நீ? நீ வர வர லூஸ் ஆயிட்டியோ ரொம்ப. என் ஒர்க் முக்கியமா, உன்னோட ஹாஸ்பிட்டல் போறது முக்கியமா? ஒர்க் நான் அப்புறமா பாத்துக்கலாம். அங்க பாரு எவ்வளவு ரத்தம் ஊத்துது, கீழெல்லாம் ரத்தமா இருக்குது. இப்ப நீ என் கூட வரியா இல்லையா? வாங்க மெயின் ரோட்டுக்கு போனா ஆட்டோ கூப்பிடலாம். நீ வரவேனா, நான் பாத்துக்கிறேன். ஷாம் நீ என்ன கோவமாக்கணும்னு இப்படி பண்றியா? இல்ல இல்ல என்ன கஷ்டப்படுத்தி என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க நீ? மொபைல் வேண்டான்ட்ட. இனிமே உன்னோட ஒரு பர்த்டேக்கும் எனக்கு விஷ் பண்றதுக்கு முன்னாடி நீ அப்படி பண்ணதான் எனக்கு ஞாபகம் இருக்கும். என்ன உடைச்சதுதான் எனக்கு ஞாபகம் வரும். அததான் நான் நினைச்சு பாப்பேன். அப்படி ஒரு மெமரி எனக்கு கொடுத்து வச்சுட்ட. மறுபடியும் இப்ப நீ ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேங்கிற என் கூட. என்னால தானே உனக்கு இப்படி ஆச்சு. நான் இதே நினைச்சிட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கணுமா? நீ ஏன் இப்படி பண்ற? நீ என் மேல கேர் எடுக்கிறது எனக்கு பிடிக்கல. என் கூட இப்படி ஹாஸ்பிட்டல் வந்தேன்னா என் மேல நிறைய கேர் எடுப்ப, நிறைய அன்பா இருப்ப. அதெல்லாம் நம்மளுக்குள்ள வேண்டாம் தானே வேலைக்கு போறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம தனியா எங்கேயும் போக கூடாது. அது எங்க இருந்தாலும், ஹாஸ்பிட்டலோ கல்யாணமோ, எந்த இடத்துமே தனியா போக கூடாது. நீ என் கூட வராத. என்னால உன் வாழ்க்கை எதுவும் பாதிக்க கூடாது. என்னால உன் சந்தோஷம் எதுவும் கெட்டுறக்கூடாது. என் மேல உள்ள அன்ப நீ குறைக்கணும். அதுக்காக தான் நான் பண்றேன். நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். அப்படிதான் நம்ம மூவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃப்ரெண்டு, ஒரு கொலீக், அந்த இடத்த மட்டும் எனக்கு கொடு. சாமி இப்ப நான் கூட வரக்கூடாது சொல்றேன்ல. இப்போ இல்ல, இனிமே நான் எப்பயும் கூட வர மாட்டேன். நான் இன்னும் 2 months அந்த ஆபீஸ்ல இருப்பேன். அந்த 2 months கூட எவ்வளவு சீக்கிரமா முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரமா நான் ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். அந்த அளவுக்கு என்ன நீ ஹர்ட் பண்ற, ரொம்ப ஹர்ட் பண்ற. இந்த இடத்துல நான் இல்ல, நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குற யாரா இருந்தாலுமே உன் கூட ஹாஸ்பிட்டல் வருவாங்க. ஆனா என்ன நீ வர வேண்டாம்னு சொல்ற. பிடிக்கலனா எதுக்கு வந்து பேசுற? நான் பட்டு தானே போயிட்டு இருந்தேன். 1 week ஆயிடுச்சு, நீ என்கிட்ட பேசல. நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. நீயே தானே இப்ப வந்து பேசின. பேசாமலே இருக்கலாம்ல. நீ பேசுனதுனாலதான் நான் உன் மேல கேர் எடுக்கிறேன். இனிமே நீ பேசினாலும் நான் பேச மாட்டேன் ஷாம். நிஜமா நான் பேச மாட்டேன். நான் சீக்கிரமா இந்த ஆபீஸ் விட்டு போயிடுவேன். நான் போயிடுவேன். எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம ஊருக்கு போறதுக்கு? ஏன் சீக்கிரமா போகணுமா? இல்ல, அம்மா கேட்டாங்க, காலையில கால் பண்ணாங்க, எத்தனை மணிக்கு வருவான்னு கேட்டாங்க. அதனாலதான் கேட்டேன்.
இந்த ஸ்பீட்ல போனா 4 மணி நேரத்துல போயிடலாம். இல்ல இன்னும் ஸ்பீடா போனா 3 மணி நேரத்துல போயிடலாம். இல்ல ஸ்பீடாலாம் வேண்டாம், மெதுவாவே போங்க. இப்ப போற மாதிரி போங்க. நீங்க ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கே கிளம்பிடுவீங்களா? இல்ல எதுக்காக கேக்குறேன்னா, நான் ரிட்டர்ன் டிக்கெட் கூட போடல. நீங்க சொன்னீங்கன்னா நான் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுருவேன். இல்லைன்னா ரொம்ப ரஷ்ஷா இருக்கும், அந்த சோர்ல வர முடியாது. அதுக்கு தான் கேக்குறேன். தெரியல நான் எப்ப கிளம்பான்னு. அண்ணன் ஃபோன் பண்ணா கிளம்பி வந்துருவேன். இல்லனா நாளைக்கு இல்ல நாளைக்கு தான் கிளம்புவேன். மணி 11 ஆயிடுச்சு. ஏதாவது சாப்பிடலாமா? எனக்கு பசிக்குது. எனக்கு சாப்பாடு வாங்க போறேன். உனக்கு என்ன வேணும்? என்ன சாப்பிடுற நீ? வீட்டுக்கு போக கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் போட்டுட்டு தான் போகணும். அங்க ரோடெல்லாம் வேற வெட்டி போட்டிருக்காங்க. லேட் ஆகும். நீ என்ன சாப்பிடுற? சாப்பிட என்ன வாங்கிட்டு வரணும்? எனக்கு எதுவும் வேண்டாம், நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு ஹோட்டல் சாப்பாடுலாம் பிடிக்காது. நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு மட்டும் வேணா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சாப்பாடு வாங்கலையா? இல்ல சாப்பாடு இல்ல, காலி ஆயிட்டு இருக்குது. லேட் ஆயிடுச்சுல, சாப்பாடு இல்ல. அப்போ தக்காளி சாதம் சாப்பிடுறீங்களா? நான் எடுத்துட்டு வந்தது சாப்பிடுறீங்களா? தக்காளி சாதம் பிடிக்குமா? சாப்பிடுறேன். சாப்பாடு பிடிச்சிருக்கா? தக்காளி சாதம் உங்களுக்கு பிடிக்குமா? தக்காளி சாதமும் பிடிக்கும். உன்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சி இப்படி தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ மூஞ்சில சந்தோஷம் இல்ல. அவ இப்படி இருக்கும்போது என்னால உன்கிட்ட சந்தோஷமா பேச முடியல. அவளோட சந்தோஷம் என் கையில இருக்குது. நான் எடுக்கிற முடிவுல இருக்குது. அவளோட சந்தோஷத்தை அவளுக்கு நான் கொடுத்துட்டு என்னோட சந்தோஷமான உன் கைய நான் பிடிக்கிறேன். உங்களை தான் கேக்குறேன். தக்காளி சாதம் பிடிச்சிருக்கா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? இந்த டிஃபன் பாக்ஸ் கூட சாப்பிடுறீங்களா? இல்ல போதும், இதுவே போதும். நீ சாப்பிடு. இல்ல எனக்கு கொஞ்சம் பசிக்கல, நான் தண்ணி மட்டும் குடிக்கிறேன். நீங்க சாப்பிடுறீங்களா? ரெண்டையும் சாப்பிடுறீங்களா? எனக்கு மட்டும் தானே சின்ன டிஃபன் பாக்ஸ்ல கட்டினேன். அது 2 டிஃபன் பாக்ஸா கட்டிட்டேன். நீங்களும் சாப்பிடுங்க. 2 டிஃபன் பாக்ஸையும் சாப்பிடுங்க. உங்களுக்கு பத்தாதுல, 2 டிஃபன் பாக்ஸும் சாப்பிடுங்க. இல்ல எனக்கு போதும். எனக்கு இது போதும். பிடிக்கலையா? சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையா? காரமா இருக்குதோ? இல்ல காரம்லாம் இல்ல, கரெக்டா தான் இருக்கு. அப்ப இதையும் சாப்பிடுங்க. 2ஐயும் சாப்பிடுங்க. ரொம்ப சின்ன டிஃபன் பாக்ஸ் இது. ஜானுக்காக கட்டின, அவ எடுத்துட்டு போகல. சரின்னு அதையும் நான் பேக்ல வச்சுட்டேன். நீங்க சாப்பிடுங்க. அவளுக்கு நான் தயிர் சாதம் கட்டி கொடுத்துட்டேன். அவ நேரம் சாப்பிட்டுருப்பா. அவ என்னையே தான் நினைச்சிட்டு இருப்பா. சாப்பிடும் போதெல்லாம் என்னதான் நினைச்சிட்டு இருப்பா. அவ சாப்பிட்டாலா என்னன்னு கால் பண்ணி கேக்குறேன். நீங்க சாப்பிடுங்க. அவ வேலைன்னு உட்காந்துட்டா சாப்பிட மாட்டேங்கிறா ஒழுங்கா. நான் பக்கத்துல இருந்தேன்னா திட்டி திட்டி சாப்பிட வைப்பேன். இன்னைக்கு நான் இங்க வந்துட்டேனா, அவ மறந்துட்டு அப்படியே வேலை பார்த்துட்டே இருப்பா. ரொம்ப டைம் ஆனதுக்கு அப்புறம் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துருவா. நான் அவளுக்கு கால் பண்ணி சாப்பிட சொல்றேன். நீங்க இது 2த்தையும் சாப்பிடுங்க. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை, அன்பிலே வாழும் நெஞ்சில். இவ்வளவு டைம் ஆகுது, அவ இன்னும் சாப்பிடவே இல்லையா? நான் கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஞாபகம் வருதா. இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்கிறா அவ. அவ வயசுக்கு எவ்வளவு சாப்பிடணும்? 2 இட்லி தான் சாப்பிடுவா. அதுவும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார் செஞ்சாதான் அந்த 2 இட்லி சாப்பிடுறா. தூங்குறது கூட ரொம்ப லேட் பண்றா. அவ பக்கத்துலயே நான் இருக்கணும். பக்கத்துலயே இருந்து சொல்ல சொல்லதான் அவ சாப்பிடவே செய்றா. இப்ப கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பிட போறேன்னு சொல்றா. ஐயோ தலைவரை சேர்த்து அடிச்சிட்டனா? சாரி சாரி, மன்னிச்சோ. அச்சோ, இந்தாங்க கர்ச்சீஃப், தொடச்சுக்கோங்க. சேர்த்து அடிச்சுட்டு இப்படி போயிட்டு இருக்கிறான். இந்தாங்க தொடச்சுக்கோங்க, இல்லைன்னா காஞ்சிடும், அப்புறம் கரை பட்டுரும். கர்ச்சிஃப் அழுக்காயிடுச்சு. இதை நான் சுத்தம் பண்ணி தரவா? கார்ல வாட்டர் பாட்டில் இருக்குது, எடுத்துட்டு வா, வாஷ் பண்ணி தரேன். அச்சோ, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அதை என்கிட்ட கொடுங்க. இல்ல வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வா, வாஷ் பண்ணி தரேன். கரையாயிடுச்சு, ஃபுல்லா சேரா இருக்கு. அதை கொடுங்க. அதை நான் பத்திரமா வச்சுப்பேன். அதை கொடுங்க, அதை கொடுங்க. கொடுங்க, நான் அப்புறமா துவைச்சுக்கிறேன்.
ஆயிரம் பாடலே ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் ராகமே எண்ணம் யாவும் சொல்லவா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். எத்தனை நாள் ஆபீஸ் லீவ் போட்டிருக்க? இல்ல ஆபீஸ் லீவ் எதுவும் சொல்லல, இன்னைக்கு மட்டும்தான் லீவ் கேட்டிருக்கேன். எதுக்கு கேக்குறாங்க? கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜானு தனியா இருக்கிறா. அவங்க 2 பேரும் தெரியாம பண்ணிட்டாங்க. அதுக்காக எவ்வளவு நாள் பிரிஞ்சிருப்பாங்க. அவ நிறைய ஃபீல் பண்றாள. அவங்கள சேர்த்து வச்சிடலாம்ல. ஊர்ல சின்ன சின்ன பசங்களுக்கு லவ் பண்றாங்க. 10வது படிக்கும் போதே லவ் பண்றாங்க. அதுக்காக லவ்லாம் கரெக்ட் நான் சொல்லல. அவ தெரியாம பண்ணிட்டா. அந்த பையன் தானே பண்ணா. கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு அப்படி பண்ணிட்டான் போல அந்த பையன். நம்ம பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. அவ கஷ்டப்படுறத எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்குது. அவ கஷ்டத்தை அவ உங்ககிட்ட காட்டல, வெளியில காட்ட மாட்டேங்கிறா. ஆனா அவ உள்ளுக்குள்ள அழுகுறது என்னால நல்லா உணர முடியுது. அத நான் நிறைய உணர்றேன். அவ ரொம்ப தனியா ஃபீல் பண்றா. பொண்ணு பெத்த நம்ம தான் அவங்கள சேர்த்து வைக்கணும். இது உங்க குடும்ப விஷயம். நான் எதுவும் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு ரொம்ப நாளாவே உங்ககிட்ட இத பத்தி பேசணும்னு தோணிட்டே தான் இருந்தது. அதுக்கான நேரம் எனக்கு கிடைக்கல. அவ மனசு ஃபுல்லாவே எப்ப நீங்க சமாதானம் ஆவீங்க, எப்ப 2 குடும்பமும் ஒண்ணு சேரும்னு தான் மனசு ஃபுல்லா நினைச்சிட்டு இருக்கா. வெளியில காட்ட மாட்டேங்கிறா. வெளியில காட்ட தெரியல அவளுக்கு. அவளோட இடத்துல வேற ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரம் ஓடி கூட போயிருப்பா. அம்மா அப்பா குடும்பம் எல்லாம் வேண்டான்னு கூட நினைச்சிருப்பாங்க. ஆனா அவ அப்படி நினைக்கிறேல. உங்களை தானே ரொம்ப மதிக்கிறா. உங்க குடும்பத்து மேல தானே நிறைய அனுபவிச்சிருக்கா. அவ ஆசையெல்லாம் கூட கட்டுப்படுத்திட்டு உங்களுக்காக தானே அவ இருந்துட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் கோவத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க வீட்டுல போய் பேசலாம்ல. பேசி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம்ல. நான் ரொம்ப அதிகமா பேசினா என்ன மன்னிச்சிடுங்க. அவ எனக்கு ஃப்ரெண்டுங்கிறத விட ஒரு நல்ல அவளை நான் பூமா பூவே மல்லி ஜாதி முல்லை பூமா பூவே. அண்ணாத்த பூ வாங்கிக்கோ அண்ணாத்த. முளை 30 ரூபாய் தான். பாரு மொட்டா இருக்குது. இப்பதான் பறிச்சு எடுத்து கட்டிட்டு வரேன். வாங்கிக்கோ, வாங்கி கொடு. அது யாரு? அது உன் ஆளா? வாங்கி கொடு. தலையை பாரு வெறும் தலையா இருக்குது. பட்டு உடுத்தி சேலை கட்டி பூ வைக்கிறேன்னா எப்படி? ஒரு முளமா படவா இல்ல ஒரு பந்து கொடுக்கவா? உன் ஆளுகிட்ட கேட்டுதான் சொல்வியா முளை வேணுமா பந்து வேணுமான்னு? இல்ல அவ அவங்க என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. அச்சோ, பாக்கிறதுக்கு ஜோடி பார்த்தா நல்லா இருந்துச்சா, அதனால சொல்லிட்டேன். அண்ணாத்த மன்னிச்சுக்கோ. அண்ணாத்த 2 பேரும் தனியா நின்று பேசிட்டு இருந்தீங்களா, அது தெரியாம சொல்லிட்டேன். அண்ணாத்த அண்ணாத்த மன்னிச்சுக்கோ. ஒரு முளை பூ வாங்கிக்கோ அண்ணாத்த. உங்க அம்மா காது கொண்ட கொடு. ஃபர்ஸ்ட் போனி நீ. இப்பதான் தோட்டத்துல இருந்து பறிச்சு எடுத்துட்டு வரேன். நீ ஃபர்ஸ்ட் போனியை வாங்கிக்கோ. இன்னைக்கு பாரு உன் காரும் சல்லுன்னு போகும், என் வியாபாரமும் சல்லுன்னு போகும். ஒரு முளமாவது வாங்கிக்கோ அண்ணாத்த. சரி 5 முழம் கொடு. கார்ல பிள்ளையார் சாமி இருக்குது, அது பிள்ளையாருக்கு போடணும். பிள்ளையாருக்கா? 5 முளம் என்ன 7 முளமா தர வாங்கிக்கோ. 150 ரூபாய் கொடுத்துரு. 7 முழம் எதுக்கு? பிள்ளையார் சாமிக்கு மட்டுமா போடுவ? காருக்கு போடு. காரை தான் முதல்ல சந்தோஷப்படுத்தணும். அப்பதான் அது கரெக்டா மெதுவா போகும். வாங்கி போடு. 5 முளம் பிள்ளையாருக்கு, 2 முளம் காருக்கு போடு. சரி கொடு. இந்த காசு. அந்த பூவை வாங்கி கார்ல வை. நான் போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். கிளம்பிடலாம், சீக்கிரம் போயிடலாம். இந்தமா பூ இந்தமா. மாமன் கையில் பூவை தந்து சூடிக்கொள்ளவா, அடி ஆசை என்னும் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொள்ளவா. சொல்லு சொல்லு திட்டம் என்ன சொல்லுவது கஷ்டமா, பொத்தி பொத்தி வச்சதென்ன என்னென்னவோ இஷ்டம். கார் ஸ்டார்ட் பண்ணவா? போலாமா? ஏதாவது வாங்கணுமா? தாத்தா நீங்க கேட்டீங்கல்ல கேக்க, இந்தாங்க. எப்படி இருக்குது பாருங்க. பிடிச்சிருக்கா பாருங்களேன். மா நீ வாங்கி தந்ததுமா அமிர்தமா இருக்கும். பிடிச்சிருக்கான்னு கேக்குறீ அந்த தாத்தாவை பார்த்து. சரி தாத்தா, இனிமே கேட்க மாட்டேன்.
மா அடுத்த வாட்டி வரும்போது ஏதோ பீஸான்னு சொல்றாங்கம்மா. அது பீஸா ரவுண்டா இருக்கும்ல, அதை டிவில எல்லாம் காட்டுறாங்களே, அது வாங்கிட்டு வாமா. பீஸாவா தாத்தா? சரி தாத்தா, நான் அடுத்த வாரம் வருவேன், அப்ப வாங்கிட்டு வரேன். சரிம்மா, வாங்கிட்டு வாமா. நான் போய் இதை பொண்டாட்டிகிட்ட கொடுக்குறேன். அவதான் கேக்குன்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அதுவும் நீ வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா இன்னும் சந்தோஷமாயிடுவா. அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணை இன்னொரு நாள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வாயான்னு. சரி தாத்தா, அதனால என்ன, நான் எங்க வீட்டுக்கார கூட தான் இன்னைக்கு வந்தேன். இவர் தான் எங்க வீட்டுக்காரு. இன்னொரு வாட்டி நான் தனியா வரும்போது நான் வந்து அம்மாவை பாக்குறேன். சரிம்மா ராஜாத்தி, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், தீர்க்க ஆயுசா இருக்கணும். ஏய், யாருடி இது? உனக்கு தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்க இல்ல, நான் எப்ப டி நகர் வந்தாலும் இந்த தாத்தாவை பாப்பேன். ஒரு டைம் நான் செருப்பை மிஸ் பண்ணிட்டேன். நான் செருப்பை வாசல் போட்டுட்டு கோயிலுள்ள போயிட்டு வந்தேன். அந்த செருப்பை நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. அப்ப இந்த தாத்தா தான் போய் அந்த நாய்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாரு. அதுல இருந்து இந்த தாத்தாவும் நானும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். இவங்க அந்த ரோட்டோரமா தான் குடிசையில இருக்காங்க. நான் எப்ப வந்தாலும் அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுப்பேன். போன வாட்டி வந்தப்ப கேக் வேணும்னு சொன்னாரு. அதான் பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கி தர சொன்ன உடனே அவருக்கு தான் அந்த பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கினேன். ஜானு, பின்னாடி இருக்க போஸ்டர் பாத்தியா? ம், பின்னாடி இருக்கிற போஸ்டரை பாரு. நம்ம போலாம். டைம் ஆயிடுச்சு. டைம் ஆகட்டும். இல்ல, நித்யா வேற இல்ல, வீட்டுக்கு போகணும் சீக்கிரமா. நான் கொண்டாந்து விடுறேன். அந்த போஸ்டர் பாரு. யாராவது வந்துருவாங்க, நம்ம போலாம். இங்க யாரும் வரமாட்டாங்க. இது லாபி. அது போஸ்ட் தானே அது. அத ரியல் பண்ணலாமா? இது யாரோ வர மாதிரி இருக்குதுப்பா. நம்ம போலாம். நீ சொல்லு, நம்ம போலாம். என்ன சொல்ல? அந்த போஸ்டர் பாத்தியா இல்லையா? பார்த்தேன். அந்த போஸ்டருக்கு உயிர் கொடுக்குமா? எது? அந்த போஸ்டருக்கு உயிர் கொடுத்தா அழகா இருக்கும்ல? சரி, நான் போறேன். நான் போறேன். ஏய், இருடி போலாம். இந்த லிஃப்ட் கீழே இறங்கி வரதுக்கு 15 மினிட்ஸ் ஆகுது ஆகும். நம்ம படிக்கட்டுல போயிடலாம். லிஃப்ட் வர லேட் ஆகும்ல. நம்ம படிக்கட்டுல போனா வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம். ஸ்டெப்ஸ்ல இல்ல, நான் வரமாட்டேன். நான் லிஃப்ட்ல தான் வருவேன். சரி, நான் போவேன். நீ போயிடுவியா என்ன தனியா? அது இல்ல, இவ்ளோ லேட் ஆகுதே, இன்னும் லிஃப்ட் வரலையே, என்னதான் பாக்குறேன். அந்த போஸ்டருக்கு உயிர் கொடுத்தா லிஃப்ட் உடனே வந்துருமா? உயிர் கொடுக்குறியா? ம், அந்த போஸ்டரை ரியலாக்கி உயிர் கொடுக்குறியா? எது? கிஸ் பண்ண போறேன்னு சொல்றியா? நான் பண்ணல. அந்த போஸ்டரை பாரு. அந்த கேர்ள் தான் பண்றா. அதை ரியல் பண்ணி உயிர் கொடுக்கணும்னா நீ தான் பண்ணணும். நானா? ஆமா, அந்த போஸ்டர் அப்படிதானே இருக்குது. அப்ப நீ தான் அதுக்கு உயிர் கொடுக்கணும். இல்லப்பா, யாராவது வந்துருவாங்க, எனக்கு பயமா இருக்குது. யாரும் வரமாட்டாங்க. லிஃப்ட் இப்போ 15th ஃப்ளோர்ல இருக்குது. 15th ஃப்ளோர்ல இருந்து எல்லாரையும் ஏத்திட்டு வர்றதுக்கு 15 மினிட்ஸ் ஆயிடும். கூட்டம் நிறைய இருக்குதுல்ல, லேட் ஆகும். யாரும் வரமாட்டாங்க. அப்புறமா தரவா? இப்போ இல்ல, வீட்டுக்கு போயிட்டு. நான் உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் சீக்கிரமா போயிடுவேன். எனக்கு மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா இருந்திருக்கணும். ஆஃபீஸ் வர சீக்கிரம் போகணும். இல்ல, சரி, நீ கண்ணை முடிக்கோ. எது? நீ கண்ணை முடிக்கோ. எதுக்கு? இல்ல, எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. நீ கண்ணை முடிக்கோ. இல்ல, நான் கண்ணை திறந்து தான் வச்சிருப்பேன். நீ வைக்கப்படுறதுன்னு பாக்குறேன். இல்ல இல்ல, அப்ப நான் போறேன். நான் பண்ண மாட்டேன். சரி சரி, நான் கண்ணை முடிக்கிறேன். ஏய், எவ்வளவு நேரம் டி? யாராவது வந்துருவாங்க. ஜானு, ஜானு, ஜானு.
தம்பி எங்க இருக்க? அண்ணா அண்ணா ஊர்ல தானே இருக்க? எப்ப கிளம்புற? காலையில கிளம்புறேன் அண்ணா. 4 மணிக்கெல்லாம் வந்துருவேன். சாயந்தரம் 4 மணிக்கு அங்க இருப்பேன். 4 மணிக்கா? இப்ப நேரா குடோனுக்கு வந்துரு, வீட்டுக்கு போகாத. சரிண்ணா, வந்துடுறேன். ஆசையோயுமா அறிவு கேட்குமா சாகும் காலம் வரை இது விதியே காற்று நீர் நிலம் கண்கள் காண்பதும் உனது என்றுதான் மனம் சொல்லுமே ஆசையோயுமா அறிவு கேட்குமா சாகும் காலம் வரை இது விதியே காற்று நீர் நிலம் கண்கள் காண்பதும் உனது என்றுதான் மனம்